2026ல வரப்போற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தமிழ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழுக்கு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் முடிந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் அப்படின்னாலே சமச்சீர் புக் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் புக் ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக், எனி ஒன் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு கண்டிப்பாக சமச்சீர் புக் மற்றும் அது வந்து பத்தாது. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் வந்து படிக்கணும். பட் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால சமச்சீர் புக்கில் இருக்க கண்டென்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புக்கை வந்து ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழுக்குமே நம்ம வந்து அவுட் சோர்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும் இல்லையா? ஸோ ஒரு 10-12 அவுட் சோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரி தமிழ் அவுட் சோர்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் வரும் சரிங்களா? ஸோ அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து என்னென்ன தமிழுக்கு வந்து அவுட் சோர்ஸ் புக் வந்து ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கலாம். அதில் கிடைக்கிற புக்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா லைப்ரரியில் போயிட்டு கூட நீங்கள் வந்து ஒரு சில புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் வந்து கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க சரியா? ஸோ எல்லா புக்கும் வாங்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தமிழ் அவுட் சோர்ஸ்க்கான புக்கை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேம் நோட் பண்ணிக்கோங்க. அதனுடைய அவுட் சோர்ஸ்க்கான பிடிஎஃப் எல்லாமே நம்ம வந்து டெலகிராம் சேனலில் வந்து ஃப்ரீயாக வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிடிஎஃபை நீங்கள் என்ன பண்ணலாம், நோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப்கான லிங்க் வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.